என்னுடைய பாடல்களை என்னுடைய அனுமதி இல்லாமையே குட் பை அக்லி படத்துல பயன்படுத்திட்டாங்க. அதனால எனக்கு 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு இளையராஜா இப்ப கேஸ் போட்டிருக்காரு. அதுக்கு குட் பை அக்லினுடைய தயாரிப்பாளர், இந்த பாட்டினுடைய உரிமைகள்லாம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க கிட்ட நாங்க அனுமதி வாங்கிட்டோம். அவங்ககிட்ட அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் எங்க படத்துல நாங்க இந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் இப்ப சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனையை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். குட் பை அக்லி படத்துல இளையராஜாவோட பாடல்களை பயன்படுத்துறதுல எந்த தவறுமே செய்யல நாங்க அப்படின்னும், எல்லா விதிகளின்படி தான் நாங்க அனுமதியும் வாங்கிட்டு தான் இந்த படத்துல இந்த பாடல்களை வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இப்ப பதிலடி கொடுத்திருக்கிறாரு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல அஜித் நடிப்புல குட் பை அக்லி திரைப்படம் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி வெளிவந்துச்சு. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல த்ரிஷா, சிம்ரன், பிரசன்னா, சுனில், அர்ஜுன் தாஸ், யோகி பாபு, பிரபு இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்காரு. இந்த படம் வெளியானதுல இருந்தே கலவையான விமர்சனங்களை பெற்று வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் தியேட்டருக்கு ரசிகர்கள் வந்து படம் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த படத்துக்கு இதுவரைக்கும் 150 கோடி வசூல் கிடைச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. இதுல இளையராஜா இசையமைச்ச இந்த நாட்டுப்புற பாட்டு அப்படின்ற படத்துல இடம்பெற்ற அந்த ஒத்த ரூபாயின் தாரேன் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதுவும் விக்ரம் படத்துல இருக்கக்கூடிய ஏன் ஜோடி மஞ்சக்குருவி அந்த பாடலும், சகலகலா வல்லவன் படத்துல இருக்கக்கூடிய இளமை இதோ இதோ இந்த பாட்டையும் குட் பை அக்லில பயன்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில தான் என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய 3 பாடல்களை இந்த படத்துல பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பட தயாரிப்பாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இளையராஜா. இந்த நோட்டீஸ இளையராஜா சார்பில் அவருடைய வழக்கறிஞரான சரவணன் அனுப்பியிருக்காரு. அந்த நோட்டீஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இதுதான். என்னுடைய பாடலை பயன்படுத்தியதுக்காக எனக்கு நஷ்ட ஈடா 5 கோடி கொடுக்கணும். உடனே அந்த படத்துல இருந்து அந்த பாடல்களை நீக்கணும். 7 நாட்களுக்குள்ள எனக்கு எழுத்துப்பூர்வமா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வழக்கறிஞர் சரவணன் சொல்லும்போது, சட்டப்படி இசையமைச்சவர் தான் இந்த பாடலுக்கு உரிமை கோர முடியும். அவருக்காக மட்டும் இல்ல, அவருக்கு பின்னாடி வரக்கூடிய இளைய சந்ததி இசையமைப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து தான் இளையராஜா பேசுறாரு, போராடுறாரு. அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய பாடல்களை இதுல பயன்படுத்தி இருக்கிறது தவறு. அதுலயும் பாடல்களை மறு உருவாக்கம் செஞ்சு அதனுடைய ஒரிஜினாலிட்டியை அழிச்சு விட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு. மேலும் அந்த பட தயாரிப்பு நிறுவனம் சொல்லக்கூடிய விளக்கத்தை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில குட் பை அக்லி தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸனுடைய ரவிசங்கர் இப்ப இதுக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு. அவர் சொல்லும்போது, இளையராஜா பாடல்களை எங்க படத்துல பயன்படுத்தினதுல நாங்க எந்த தவறுமே செய்யல. விதிகளின்படி அனுமதி வாங்கிட்டோம். நாங்க இந்த படத்துல பயன்படுத்தப்பட்ட பாடல்கள் தேவையான அனைத்து அனுமதிகளையும் பெற்றுத்தான் நாங்க செஞ்சிருக்கிறோம். இந்த பாடல்களுடைய உரிமைகள் எல்லாமே இசை லேபிள்களுக்கே உரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நாங்க இந்த விதிகள் எல்லாம் கடைபிடிச்சுதான் செயல்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு இளையராஜா தரப்புல இருந்து என்ன விதமான பதில் வரும் அப்படின்ற விஷயம் தெரியல. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி சினிமா, அரசியல் சம்பந்தமான அப்டேட்ஸை உடனே தெரிஞ்சுக்கணும்னா செம மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி